என்ன சேவ் பண்ணாமல் சேவ் பண்ண யோசிச்சேன். டால் ஹவுஸ் போட்டியில் ஃபஸ்ட் ஆளாக வெளியேறினது யாருன்னு பார்த்தா சௌந்தர்யா தான். ஏன்னா அவங்க பொம்மையை யாருமே சேவ் பண்ணல. இத்தனைக்கும் அவங்க வெளியே தான் எடுத்து வச்சுருந்தாங்க. அவங்க பொம்மை தான் அவங்க கையில் ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு. அந்த பொம்மையை வெளியே எடுத்து வச்சு யாராவது எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரயான் பொம்மையை எடுத்துகிட்டு போய் சேவ் பண்ணியிருக்காங்க. பார்த்தா அவங்க பொம்மையை யாருமே எடுக்கலை. ரயான் யார் பொம்மையை எடுத்துருக்காங்கன்னா ஜாக்லின் பொம்மையை. ஜாக்லின் ஆனால் ஜெஃப்ரி பொம்மையை. ஜெஃப்ரி ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் யாரோடது எடுத்தாருன்னு அவருக்கே தெரியல. இந்த மாதிரி நடந்தது. நேற்று ஃபஸ்ட் ஆளாக வெளியேறினது சௌந்தர்யா. அந்த வெளியேறி நிற்கும் போதே அவங்க லோன்லியாக ஃபீல் ஆனது அவங்க முகத்தில் நல்லாவே தெரிஞ்சது. ஆனால் எதையும் வெளிக்காட்டிக்கல. இன்றைக்கி சிவா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு பிளேயராக என்னை மறந்துட்டேன், நான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டனோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவன் பொம்மையை சேவ் ஆகணும்னு சொல்லி நான் கொண்டு போனேன், ஆனால் என் பொம்மையை யாருமே சேவ் பண்ணல. ஜாக்லின் இப்போ நேற்று நைட் ஜாக்லின் அவ்வளோ நேரம் உட்காந்தாங்க. அன்ஷிதாவுக்கு அவ்வளோ பேர் என்கரேஜ் பண்ண இருந்தாங்க. ஜாக்லினுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கட்டத்தில் தூங்க போனவன் நான் ஏஞ்சி போனேன். பட் நான் எல்லாருக்காகவும் பார்க்கும்போது அவங்க யாருமே என்னை பார்க்கலைங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஒரு பிளேயராகவே ஒரு செல்ஃப் பிளேயருங்கிறதே நான் மறந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் அவங்கள மீறி அந்த கண்ணீர் வருது. சிவா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. சிவா நீ இந்த மாதிரி உணர்ந்துட்டீல, இதுவே ஒரு பெட்டர்மெண்ட் தான். இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பு இருக்கிறது தப்பு கிடையாது. பட் ஆனால் நீ ஒரு பிளேயருங்கிறதையும் நீ இனிமேல் மறந்துடாத, இதுவே உன்னோட பெட்டர்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு.